அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணி அறிவிச்சு அவங்க வேட்பாளர் தேர்வுல நடக்கும். நீங்க இது வரைக்கும் எந்தெந்த கூட்டணியில் பேசிட்டு இருக்கீங்க, என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? பேசிட்டு இருக்கிறோம், அங்கே பேசிட்டு இருக்கோம், இங்கே பேசிட்டு இருக்கோம். நாங்கள் சொல்ல பொய்யெல்லாம் சொல்ல விரும்புகிறோம். பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மிக விரைவில் மிகச்சரியான இங்கே வெற்றி கூட்டணி அமைப்போம். யார் 2026 முதலமைச்சராக வரப்போறாங்களோ அவங்க தைலாவந்தோடத்துக்கு வருவார். மிக விரைவில். இன்னும் என்ன இருக்குது? இல்லை, இந்த ஒரு வாரம் தான் இருக்குது. பாருங்க, நீங்க பார்க்க தான் போறீங்க. கூட்டணி குறித்து கடந்த காலங்களில் மருத்துவர் ஐயா சந்திச்சு பேசின காலம் இருந்தது. இது வரைக்கும் கூட்டணி குறித்து மருத்துவர் ஐயா சந்திக்கிறது எந்த கட்சி நிர்வாகிகளும் வராதனாலதான். கட்சிக்கு நிர்வாகிகள்லாம் எல்லாம் தான் வரது கேட்கறாங்க. எல்லாத்தையும் உள்ள நாங்கள் அனுமதிக்க முடியுமா? ஒரு இறுதி முடிவு எடுக்காம எப்படி பேச முடியும்? உங்களுக்கு தெரியுமா, சென்னை ஐயா வராங்க, சென்னையில் சில பேர் சந்திச்சு பேசுறாங்க. இங்க தைலாவூர் சந்திச்சு பேசுறது நீங்க எப்படி சொல்ல முடியும்? பாருங்க, அரசியலில் எதுவும் நடக்கும். ஆனால் 2026 நல்லதே நடக்கும். ஐயா டிவிக்கு கூட நீங்க பேச்சுவார்த்தை தொடங்குனீங்க. ஆனா அமித்ஷா விஜய் மிரட்டின மாதிரியும், அதனால உங்களுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி சொன்ன மாதிரி தகவல் சார். நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க, நாங்க என்ன வேணாலும் பதில் சொல்றதுக்கு இல்லை. நான் பார்த்தாலும் இல்லை, உங்க கற்பனைக்கு நான் தீனி போட முடியாது. நான் சொல்லுவது எங்கிருந்து சொல்றேன், தைலாபுரம் தோட்டத்திலிருந்து சொல்லுவேன். என்ன உண்மையோ அந்த உண்மையை மட்டும் சொல்றேன். எவ்வளவு தொகுதிகளை போட்டியிடுறதுக்கான முடிவு எடுத்து 234 தொகுதியில போட்டியிடும். ஏன்னா ஐயா என்ன சொல்றாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுற இடத்தை விட கூட்டணி கட்சி போட்டியிடத்துல 3 மடங்கு வேகம் வேலை செய்யறது தான் ஐயாவுடைய பாலிசி, கட்சியோடைய பாலிசி. ஆக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 50 இடம் அப்படின்னு போட்டியிடணும்னு கணக்கு இல்லை. எவ்வளோ போட்டிட்டாலும் 234 இடமே எங்களிடம் தான். அந்த அளவுக்கு ஒரு வேகமா வெற்றி பெற்றியாக வேண்டும் என்று பெரியோடு. ஆனால் தனிச்சு இல்லை, அவங்களுக்கு தனிச்சு இல்லை, கூட்டணியோட தான்.